பொண்ணு டிரைவிங்லேயே படிக்குது. நல்லா படிப்பாளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லிக்யூர் ஒயின் ஷாப்பெல்லாம் ரோட்லேயே யாராமல் விற்கிறாங்க. எல்லாம் போட போட்டு பா என்ன மழைங்க அடிச்சுது இன்னைக்கு. சோடா பாய் லடாக் விலாக்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக 25,000 ரூபாயில் முடிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுறதுக்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங். நைட்டு தான் நம்ம தங்கி இந்த ரூம் ஹோட்டல் சன்ரைஸ் சண்டிகார். எல்லோரும் கிளம்பியாச்சு. நேராக டெல்லிக்கு போயிட்டு அவங்கெல்லாம் ஆக்ராக்கு போகிறாங்க தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு டைம் இருக்குது. நம்ம கோரட சந்திரனுக்கு டைம் இல்லை. நாளைக்கு மதியம் ட்ரெயின். அதனால் நம்ம ஆக்ராக்கு போய் தாஜ்மஹால் பார்த்துக்கு டைம் இல்லை. ஃபஸ்ட்டு இன்றைக்கி போயிட்டு வண்டி பார்சலில் போடணும். எல்லாருக்கும் லேட் ஆகிடும். அதனால் கிளம்பி இருக்கிறோம் சீக்கிரமாக. டைம் எந்த ஆயிடுது? கரெக்டாக 8 மணி. பார்ப்போம். 3 மணிக்கெல்லாம் போயிட்டால் பெட்ரு டெல்லிக்கு. ஓகே கைஸ், அந்த வேலையை மீட் பண்ணுறேன். சண்டிகரில் காலங்காலத்தில் கொஞ்சம் சுமாரான மழை பெஞ்சிக்குதுங்க. அதனால தான் ரெயின் லேயரெல்லாம் போட்டுன்னு வந்துருக்குறேன். ஆனால் கொஞ்சம் வெயில் அடித்தா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துலலாம் வெயில் லேயரை கட்டிட்டு தான் ஓட்டணும். இப்போ செம்ம வேக்கடாக இருக்குது மழை பெஞ்சு. பெட்ரோலே போடல. நான் நேற்று பார்சலில் போட போகணும் சண்டிகரில். எதுக்கு பெட்ரோல் போடணும்? ஆனால் லேட் ஆகிடுச்சு. ஆஹா, வெயில் சுருன்னு அடிக்குதே. போகும்போது தான் இந்த ரோட்டில் போய் அவஸ்தைப்பட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணாங்க, இந்த ரோடே மேப் போட்டுக்கிறாங்க. நானும் அப்சர்வ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் அந்த ரோட்டில் போகாதீங்கன்னு சொல்லிருப்பேன். ஹைவேலே போயிருந்தால் சீக்கிரம் போயிருக்கலாம். இப்போ திருப்பி இது போய் இப்படி போய் திருப்பி ஹைவே எடுத்து இன்னொரு ஹைவே வந்து இன்னொரு இந்த மாதிரி ரோடு போய் திருப்பி ஹைவே எடுக்கணும். அந்த மாதிரி ரோடு இது தள்ளா பூச்சி வேலை. இது 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுதுங்க. அந்த கூகுள் மேத்தாச்சும் அப்படி தான். ஹைவேல இருக்குது, ஹைவேலே காட்டுறதில்ல. ஷார்ட்கட் காட்டுறேன், ஷார்ட்கட் காட்டுறேன், ஏதாவது ஒரு 3 லட்சமே விட்டுரும். 260 கிலோமீட்டர் இருக்குது. நேற்று பார்த்தா 220 240 காட்டுச்சு. சண்டிகர்லேருந்து 240 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. இப்போ பொண்ணு டிரைவிங்லேயே படிக்குது. நல்லா படிப்பாளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நீ மழை வராமல் இருந்தால் சரி, இதே மாதிரி சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. மழை வந்தால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. எல்லாமே பஞ்சாப் தான். பஞ்சாபில் தான் நம்ம பைக் ஓட்டின்னு இருக்கிறோம். இந்த இடத்துல லிக்யூர் ஒயின் ஷாப்பெல்லாம் ரோட்லேயே யாராமல் விற்கிறாங்க. எல்லாம் போட போட்டு நம்ம ஊரில் அந்த மாதிரி விற்கவே மாட்டாங்க. இங்கிலீஷ் ஒயின் அண்ட் பீர் ஷாப்னு பாருங்கள், நிறைய இந்த மாதிரி போட போட்டு விற்கிறாங்க. நாங்களாம் ஸ்பெண்டரில் லடாக் போயிட்டோம் பார்த்தீங்களா காய்ஸ். அவங்களாம் வேறு லெவல். எப்போவுமே ஸ்பெண்டரில் லடாக் பயணம் என்ன ஒன்றும் கொஞ்சம் வெற்றிகரமாக முடிக்கல, அவ்வளோதான். பட் வேறு லெவலுங்க. இந்த வண்டியை அந்த அப்பில் ஏறது எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? ஈஸியாக எடுத்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் தான் ஆகிட்ருக்கோம். பட் அந்த ஆக்சிஜன்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆனதுனால எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. டெல்லி 212, அம்பாலா 12, கர்னால் 86. ஓகே, டெல்லி 212 கிலோமீட்டர் தான் இருக்குதான். இந்த ரூட்டு தானா? இந்த ரூட்டு தான். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஒரு வண்டிக்கு கவர் சுற்றி வச்சுக்கிறாரு. டயர் நினைக்கக்கூடாதுன்னா இந்த டயர் தேஞ்சு போய்க்கிட்டா தெரில. ஹலோ மக்களே, அடிக்கிற மழைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக கிளம்பிட்டோம். கோப்ரோ யூஸ் பண்ண முடியல, சரியான மழை. இப்போ தான் யூஸாக பண்ணுறேன். ப்ரோ ஹெல்மியா? ஹாய். என்ன சாப்பிடியா? என்ன சாப்பிடியால? ஹாய். It was nice to meet brother Patirana and bro, என்ன பத்திரானான்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் பாட்டுல கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஹைவே. பா என்ன மழைங்க அடிச்சுது இன்னைக்கு. எல்லாரும் சரியாக நனைஞ்சிட்டாங்க. நான் போய்ட்டு ரெயின் கோட் வச்சுருக்குறோம். ஓகே, கோர்ஸெல்லாம் நனைஞ்சிச்சு. பட் இது ஏதாவது வேறு கிளாஸ் வாங்கியிருந்தேன், அதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல சுத்தமாக மழை இல்லை. அடப்பாவுமே, அங்கே மட்டும் தான் மழையா? சாப்பிட்டு அந்த இடத்துல மட்டும் தான் மழை வந்துருக்கு மாதிரி இருக்குது. பட் ஓகே, ரெயின் கோட் போட்டுருக்குறோம். கழுறது வேணாம், போய்கிட்டே இருப்போம். இன்னும் டெல்லிக்கு 190 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. நம்ம போகும்போதும் மழை, வரும்போதும் மழை. சரியான வரவேற்பு. டெல்லி ஸ்டேட், யமுனா நகர், லடாவா, இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஊர் பேரெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி ஐயோ இங்கே நிறைய போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கா ஃபைட்டான்னு தெரியலையே, அவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. ஹலோ காய்ஸ்,
அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் கூலாக ஒரு சோடா சாப்பிட்றோம். எங்கே தான் மழை பெய்யுது எங்கே தான் வெயில் காயுதுன்னே தெரியல. சரியான மழை பெஞ்சு கேமரா உள்ளே வச்சேன். இங்கே வந்தால் சரியான வெயில் அடிக்குது. 100 கிலோமீட்டர் இருக்குது. ப்ரோ ஜான் ப்ரோ, ஹாய். how is the soda? Nice. This is not soda, pudina juice. This is a pudina juice. Chandran, how is soda? This soda. Soda is very good. We are nearly 100 kilometers away to Delhi and we are taking a break to drink soda. It is very good. How is the climate? For some distance it is very cold and chilly and rainy and in another place it is very hot. I think in Delhi it is more hotter than this. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாருல, படிச்சுக்கிற பொருள் என்ன பண்ணுறது. ஓகே Bro. திஸ் இஸ் சோடா பாய். Say hi bro. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்லோரும் லெமன் சோடா சாப்பிட்டுங்கிறோம். சாப்பிட்டு ரெயினுக்கு வரோம். அப்பா அப்பா வெயில் தாங்க முடியலப்பா. தமிழ்நாட்டே தூக்கி சாப்பிட்ற மிளகுது. நம்ம நியூ டெல்லி சரியான வெயிலுங்க. பானிபட் இது. இன்னும் நியூ டெல்லிக்கு 98 கிலோமீட்டர் இருக்குது. செம்ம வெயில் அடிக்குதுங்க. எவ்வளோ மழை பெஞ்சுது அதுக்கு ட்ரிபிளாக அடிக்குது வெயில். அப்படியே அந்த தார் ரோடெல்லாம் வாசனை அடிக்குது. இந்த இடத்துல ரோடு பாருங்கள், 4 லைன் இருக்குது. 1 2 3 4 4 லைன் ரோடுங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா. ஆம்புலன்ஸுக்கு தனியாக போகணுமா, காரு, லாரி, ஹெவி லோடு லாரி, அதை விட்டு செப்பரேட்டாக சர்வீஸ் ரோடு ஒன்று. என்ன மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ரோடு. இந்த மாதிரி இருந்தாக்கா டிராஃபிக் ஆகாது. ஆனால் பைக்ஸு காரு எல்லாம் போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பேர் மழை பாருங்கள். எல்லாமே குப்பைகள். குப்பையை எடுத்து வந்து ரொப்பி பெரிய மலையாக மாற்றிட்டாங்க. நம்ம இப்போ நியூ டெல்லி என்ட்ரு ஆகிட்டோம் காய்ஸ். அன்றைக்கி போகும்போது எதுவும் விளாக பண்ணல நியூ டெல்லியில். இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி டைம் இருக்குது கொஞ்சம், அதனால் நாளைக்கு நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஹெவி டிராஃபிக்ங்க அந்த ரோட்டில். அன்றைக்கும் போகும்போது டிராஃபிக், இன்றைக்கும் டிராஃபிக். பேர் வசதி மட்டும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பண்ணி இவ்வளோ டிராஃபிக். இடியட் மாதிரி ஓட்டுறான் பாருங்க வண்டியை. ஹாய் போகும்போது தேவையில்லை. ஃபஸ்ட்டு பீப்புளுங்க டெல்லியில் இருக்கிறது. நாம தான் உஷாராக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஏமாத்துறவங்க தான் இருக்கிறானுங்க. நம்ம சேஃப்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி. பாகராஜமோ பகார்ஜமோ அந்த இடத்துல ரூமு தேடின்னு போயின்னு இருக்கிறோம். அங்கே தான் ரூம் இருக்குது. நியர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். டிஎஸ் சுபன் ப்ரோ கூட்டின்னு போகிறாரு ரூம் புக் பண்ணலான்னு. போகிறோம் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்குது. அதே 1 ஹவராக சுற்றின்னு இருக்கிறோம். இன்னும் மதியம் வர சாப்பிடல. ஃபுல்லு டயர்டாக இடம் பழகுது. கிட்ட வந்து சேர்ந்தங்க. எங்கே பைக் பார்க் பண்ணுறது, இப்படி பண்ணுவோம். ஹலோ டியர் மக்களே, குட் மார்னிங். டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் வண்டி பார்சல் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல அடிச்சுக்கின்னு சாப்பிடானுங்க. எனக்கு உனக்குன்னு ஒருத்தராக வரமாட்டாங்க. 4-5 பேர் வரானுங்க. எனக்கு 2000 கொடு, உனக்கு 5000 கொடுன்றானுங்க. ஒரு 6000 கொடுன்றானுங்க. விட மாட்டானுங்க. நிமிஷம் கொடுக்குறானுங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. போனாலும் விட மாட்டானுங்க. பேக் டு பேக் வந்து நேர்க்கிறானுங்க. பெட்ரோலர் எடுத்துக்கிறானுங்க. எப்பா நம்ம ஊருன்னா பெட்ரோல் பழகுது. ரொம்ப கஷ்டங்க. ஹலோ கைஸ், இப்போ ரிட்டன் பெங்களூர் போகிறேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம கோரிடர் சந்திரன் வந்து மதியமாக போயிட்டார். அவர் மதியம் ட்ரெயின். காலையில் பேக் பண்ணுறதுக்கு போனில்ல பைக் பார்சல் பண்ணுறதுக்கு போனப்போ ரொம்ப பிரச்சனை. எல்லோரும் காசு 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 காசுன்னு அலையிறானுங்க. அதனால் வீடியோ எடுக்கவே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. எல்லாம் சண்டை போட்டு லாஸ்ட்டில் வண்டியை விட்டு வந்தோம். 4200 ரூபாய் ஆகிடுச்சு. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காலைல வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். 11:30 மணிக்கு வந்தேன் நான். காலைல 6 மணிக்கு போனவங்க 5 ஹவர் ஒரு வண்டியை பேக் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது, எல்லா ஆஃபீஸருமே லேட்டாக வராங்க. ஒஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பேக்கிங் பார்சலில் ஒஸ்ட்டுனா ஒஸ்ட்டு. அவ்வளோ பேஜாகிடுச்சு. கடைசியாக சந்திரனும் ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டான். ஒரு வீடியோ எடுக்கலாம் வாடானோட வரமாட்டேன். என்ன பண்ணல, ரிஸ்க்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஹைதராபாத்காரெலாம் ஆக்ராக்கு போய்க்கிறாங்க தாஜ்மஹால் பார்த்துக்கு. அவங்க வரத்துக்கு எவ்வளோ நேரம் தெரியல. மணி இப்போ 5:30 ஆகுது. எனக்கு ட்ரெயின் வந்து 8:30க்கு 8:20க்கு ட்ரெயின் இருக்குது. சரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6 o'clock கிளம்பிடலாம். ஹெவி டிராஃபிக் வேறு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் போனோம். ஆனால் ஹெவி டிராஃபிக்கு. சரி ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடலாம். லக்கேஜெலாம் இருக்குது இல்லையா, ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடலான்னு இருக்கிறேன்.
சரி வாங்க, வண்டி வேறு இன்னைக்கு போகிறாங்களே தெரில, எல்லாம் பார்சல் பண்ணிருக்குது. சரி ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். பேக் பண்ணுறவங்க தெரில, சரி போய் பார்க்கலாம். வாங்க, எல்லாம் இப்போ எல்லா கையில் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரிக்ஷாவில் போயின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி ரிக்ஷா நிறைய இருக்குது. அப்படி போகணுன்னு ஆசைப்பட்டேன். 50 ரூபா 1.5 கிலோமீட்டர் இருக்குது. பரவாயில்ல இல்லையா? நல்லா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே பேரிங் போவாங்க, அப்படியே ட்ரெயின் ஏறி போக தான் ஜாலியாக 2 நாள் இப்படி போகணும். ஓகே ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுங்க, அப்புறமா ட்ரெயின் ஏறிட்டு மீட் பண்ணுறேன். The next day. Three days later. ஹலோ காய்ஸ், நம்ம பைக்கு புக் பண்ணி நான் வந்து 2 நாளுக்கு அப்புறம் வந்துருக்குது. இந்த டென்ஷன்லேயே ரொம்ப வீடியோலாம் எடுக்கல. நான் வண்டி ட்ரெயினில் வந்ததெல்லாம் பாருங்கள். வண்டி இப்போ தான் டெலிவரி எடுத்துருக்குறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். திருட்டு பசங்க நியூ டெல்லியில் இருக்கிறவங்க. நம்பர் பிளேட்டு அது இதெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுக்கிறானுங்க. வண்டி ஷேக் ஆகுது. வண்டியும் புரியல, ஏன்னா எச்சிக்கிச்சு விட்டானாலாம் தெரில. முன்னாடி போய் பார்க்கலாம். போயிட்டு பெட்ரோல் போட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க பார்க்கணும். பாப்பா வண்டியை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு திருட்டு பசங்க 4 நாள் விட்டு வண்டி எடுத்தானு பழகுது. 2 நாள் விட்டு வண்டி ஏற்றிருக்கிறானுங்க. நான் வந்து 2 நாள் விட்டு வண்டி வந்திருக்குது. ரொம்ப கஷ்டம். நம்ம டெல்லிக்கெல்லாம் பைக் எடுத்து போனால் இனிமேல் உசராக தான் இருக்கணுங்க. சரிங்க, போய் கேட் பாஸ் கொடுத்து வண்டி எடுத்து போய்ட்டு பெட்ரோல் போட்டு போகலாம். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக போட்டால் லடாக் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஆச்சு எல்லாம் உங்களுக்கே தெரியும். பட் அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெல்லியிலேருந்து ரிட்டன் பேக் வீட்டுக்கு வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. சண்டிகர்லேருந்து டெல்லிக்கு வந்து வீட்டுக்கு வந்ததை ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோம், எவ்வளோ செலவாச்சு, அதை பார்த்தா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு ஒன்றும் செப்பரேட்டாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்களுக்கு லடாக் போயிட்டு வரதுக்கு ஃபுல் செலவு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டலாக பைக் ஷிஃப்ட் பண்ணி பைக் ரிட்டன் ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு செலவானது மொத்தமே 21,000 ரூபா தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு. ரூமுக்கெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் ரூம் காஸ்ட்லி 2000 ருபீஸு, அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நாங்கள் பட்ஜெட்லேயே பார்த்தோம். ரொம்பவும் செலவு பண்ணல, ரொம்ப ஆடம்பரமாகவும் செலவு பண்ணாமல் ஈஸியாக சிம்பிளாக செலவு பண்ணிருக்கிறோம். ஒரு லீவ் 21,000 ரூபா தான் ஆச்சுங்க. நாங்கள் ஃபுல்லு லே போய் சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். டோட்டலாக ஒரு லடாக் விலாக்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக 25,000 ரூபாயில் முடிக்கலாம். அதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் தான் இந்த மாதிரி பேகு, ஷூவு, நம்ம ரைடிங் கேர்ஸு, அதுக்கப்புறமேட்டு க்ளவுஸு, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். அது செப்பரேட் ஆகிடும். அது வந்து எப்பவுமே லடாக் பட்ஜெட்டில் சேர்த்துக்காதீங்க. அது நம்ம எக்ஸ்பென்சிவாக நம்ம செலவு பண்ணுறது. அது தேவைப்படுறவங்க அப்படியே கூட போகலாம். ஆனால் தேவைப்பட்டால்
அப்படியே போனால் என்ன ஆகுன்னு ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ரொம்ப கஷ்டம். கம்பல்சரி லடாக் போகிறதுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயின் ஷூ, ரைடிங் க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, நீ கார்டு இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க போதும். பட்ஜெட்டில் செலவு பண்ணிங்க. எவ்வளோனா ரைடிங் ஜாக்கெட் ஒரு 4000 5000 வாங்கினா போதும். ஷூ ஒரு 4000 5000, அம்மட்டு ரைடிங் க்ளவுஸ் ஒரு 5000, அவ்வளோதாங்க. அது விட்டால் வேறு இன்னும் தேவையில்லை. நம்ம தெர்மல் தேவைப்படுறவங்க வாங்கிங்க. இல்லைனாக்கா நம்ம அங்கே போயிட்டு கூட நீங்கள் குளிருக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ் எதனா வாங்கிக்கலாம். மணாலி சைடோ காஷ்மீர் சைடோ போனீங்கன்னா கிடைக்கும். அந்த இடத்துல வாங்கினா போதும், அவ்வளோதாங்க. மற்றபடி எதுவும் செலவே இல்லை. லடாக் போகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற அவசியம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க 60,000 ஆகும், 1 லட்சம் ஆகணும். அவ்வளோலாம் இல்லவே இல்லை. பட்ஜெட்டில் போகிறவங்க க்ளீனாக பட்ஜெட்டில் செலவு பண்ணலாம். ஈஸியான செலவு. எங்களுக்கு பார்த்தா 25,000 லடாக் போயிடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்க்க போனால் ஒரு 25,000 போதும். ஜாஸ்தி செலவே இல்லை. அதை விட்டாக்க பைக் பார்த்தீங்கன்னா நல்ல பைக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. பார்த்துருப்பீங்க ஸ்ப்ளெண்டரில் போயிருப்போம். அதுவும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லையும் போகலாம், டியோ வண்டிலையும் போகலாம். உங்ககிட்ட என்ன பைக் இருக்கோ அந்த பைக்கில் போகலாம். கஷ்டப்பட்டு இந்த பைக் வாங்கணும் அந்த பைக் அவசியமே கிடையாது. சிம்பிளான பைக்கு. ஏன் சைக்கிள்லேயே போயிட்டு வராங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லடாக் போகிறவங்க ஆசைப்படுறவங்க உங்ககிட்ட என்ன பைக் இருக்குதோ பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பண்ணிக்கின்னு க்ளீனாக போய் க்ளீனாக வாங்க. அது மட்டும் ரொம்ப நாள் லீவ் பண்ண அவசியம் இல்லை. நான் போன மாதிரி டெல்லிக்கு போயிட்டு கூட அட்லீஸ்ட் சண்டிகர் போயிட்டு இல்லை காஷ்மீர் போயிட்டு அது ட்ரெயின் எவ்வளோ தூரம் போதோ அந்த ட்ரெயினை அந்த இடத்துல சிட் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிளேஸுங்க லடாக்கு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். மறக்காமல் அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது ஹைட்ரஜன் பவுட்ரு. உங்களுக்கு டயர்டாக வர மாதிரி தான் ஹைட்ரஜன் பவுட்ரு எடுத்துங்க. தண்ணியில் போட்டு குடிங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற டேப்லெட்டு, நம்மளுக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூ வராமல் இருக்கிற டேப்லெட்டு. அதை விட்டால் வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஆக்சிஜன் மறக்காமல் ஆக்சிஜன் எடுத்துப்போங்க. ஒரு 2000 ரூபாய் தான் அமேசானில் இருக்குது. அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. 5 பாட்டில் கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும். ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் மாஸ்க் அதிலே ஒரு மாதிரிலாம் தெரியாது. அந்த மாஸ்க் வேணால் தேவைப்பட்டு வாங்கிக்கோங்க. அதை மட்டும் கேரி பண்ணி போனால் போதும். குறைஞ்சது 35,000 ரூபாயில் இல்லை 40,000 ரூபாய் ஃபுல் லடாக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணதோடு சேர்த்து ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண வேணாக்கா ஒரு 25,000 போதும். ஃபீல் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் லடாக் வீடியோலாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் லடாக் வீடியோ எதுவும் வராது. இன்னும் நான் லேல போய் பார்க்கல. லே போகிறது வந்து எப்போ போகணும்னு தெரியாது. ஆனால் எப்போ போவேன் எப்படி போனால் தெரியாது. ஆனால் போக நேரத்தில் கரெக்டாக போயிடுவேன். ஏன்ட்டு இப்போ காசு இல்லை போகிறதுக்கு. காசு இருந்தால் கண்டிப்பாக போவேன். பட் எப்போ பட்ஜெட் அரேஞ்ச் பண்ணணும் அப்போ கரெக்டாக ஒரு வாட்டி லே ஃபுல்லு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவாங்க. ஒன்லி லே மட்டும் தான் போடுவேன். செம்மையாக இருக்கும் லே. அதை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ போகணும்னு தெரியாது. பட் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதோட லடாக் விளையாடம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு சப்போர்ட்டு. அவ்வளோதாங்க. ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்கு மறக்காமல். நீங்கள் எவ்வளோக்கு லைக் கொடுக்கீங்களோ அவ்வளோக்கு வீடியோ போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். மீண்டும் ஒரு இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.